வெண்ணை மேபுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாடும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். மைகண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். எரிவினைதாம் இவை மும்மலம் எங்கிவை இது சிவம் கருவுறும் மாவுயிர் உண்மை இதுவென்று காட்ட வல்ல குருபரன் நீ அன்றி வேறறியேன். இக்குவலயத்தில் திருவண்ணை மைகண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே. திருவண்ணை தேவே பஞ்சாக்கர தேசிகனே. இடரார் பிணியனம் பன்மதப் பேய்கள் வந்து என் அறிவை தொடரா மயக்கினும் யான் மருளேன். பனை சூழ் துறை செய்திடனார் மனத்து சிவஞான தேசிகன் தேர்ந்துலகில் அடலார் தரப்புகள் சித்தாந்த நூல் என் அகத்ததுவே. சித்தாந்த நூல் என் அகத்ததுவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்புல இந்த சிவஞான மாபாடியம் சித்தியார் சிந்தனையில 9வது நூற்பா, இந்த 9வது நூற்பா இது ஒரு இரட்டை நூற்பா. இதுவும் 10வது நூற்பாவும் இரட்டை நூற்பாக்கள் என்று சொல்லப்படும். இந்த நூற்பா சாதனை அல்ல, நிறைவு நூற்பா. சாதனை அல்ல, சாதிப்பவன் இயல்பு. அது 7ஆம் நூற்பாவில் சொல்றது. அவனுக்கு சாதனம் எது என்பதை 8ஆம் நூற்பா சொல்லுது. 9ஆம் நூற்பா அந்த சாதனத்தை பெறுமாறும் சாதிக்குமாறும் கூறுவது. அதாவது சிவஞானத்தை பற்றி சிவபூஜை செய்கின்ற முறையை சொல்லுகிற நூற்பா இது. 7ஆம் நூற்பாவில் ஆன்ம சுத்திக்கு ஆன்ம ரூபத்தின் பின் 8ஆம் நூற்பாவில் சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம், அது தத்துவ சுத்தியில முடியும். அப்ப தசகாரியத்துல 7ஆம் நூற்பாவில் ஆன்ம ரூபம் சொல்லவே தத்துவ ரூப தரிசனம் பெறப்படும். 8ஆம் நூற்பாவில் சிவரூபம் சொல்லப்படவே ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் பெறப்படும். 9வது நூற்பாவில் சிவ தரிசனம் சொல்லப்படவே ஆன்ம சுத்தி சொல்லப்படும். அது சிவ யோகத்துல முடியும். அது 10ஆம் நூற்பா சொல்வது. ஆக இப்போ ஆன்ம சுத்தியாவது பாச நீக்கம், அது 10ல போய் முடியுது. பாச நீக்கத்துல நிகழ்வது அறிவு விளக்கம், சிவஞான விளக்கம். அதனால இந்த நூற்பா அந்த இவனை பெருமானை அறிந்து அனுபவிப்பதற்கு நமக்கு வேண்டிய கருவி எதுனா சிவஞானம். அந்த சிவஞானம் நாம சிவத்தோடு கூடினால் நமக்கு கிடைப்பது அந்த அருட்கண் என்பது. அந்த அருட்கண்ணுடைய கண் அது அருட்கண். அது நமக்கு 5ஆம் நூற்பாவிலே சொல்லுவார். 5ஆம் நூற்பா இறுதியிலே அந்த சிவத்தை பார்க்கணும். அருட்கண்ணார் கண்ணுக்கு
இரவி போல் நிற்கும் அரண் ஏய்ந்து. அப்போ எந்த ஆன்மாக்கள், இந்த ஊனக்கண்ணுடைய ஆன்மாக்கள் அந்த ஞானக்கண்ணை ஆர்த்து அது கொண்டு இறைவனை அறியணும் என்பது. அப்போ அது நாம இந்த 9வது நூற்பாவில முதல்ல ஐயம் அறுத்தல் என்பது முதல் அதிகரணம். அது சிவத்தை பசிஞானம் கொண்டு பார்க்கலாம் என்று சொல்கின்ற சிவ சமவாதி முதலானோரை மறுப்பது. அது ஏற்கனவே 6ல உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் இங்க 8ஆம் நூற்பா இறுதியில இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீபாதத்தை அணையும் என்னும் இடத்து அந்த சங்கை பழையபடி எழுந்தது. அதனால 9ல் அதை நீக்கிக் கொண்டு சூத்திரத்தை தொடர்கிறார். அப்போ அந்த முதல் அதிகரணத்துல இந்த பாசஞானம்னு ஒரு தனி ஞானமே கிடையாது என்பதை அந்த சிவப்பிரகாசம் 69 70 கொண்டு உறுதி செய்து, அப்புறம் இங்க 2 பாடல்கள் அதற்காக வைத்தார். பாட்டுல எங்க தூல சித்தாகிய ஆன்மாவை காண்பதற்கு சிவஞானம் வேண்டப்படுகிறது. அப்படி இருக்க அதிசூக்கும சித்தாகிய சிவத்தை இந்த தூல சித்தாகிய ஆன்ம அறிவு கொண்டு அறிய முடியுமா என்று அங்கு மறுக்கப்பட்டது. 2வது உதாரண வெண்பாவில அந்த கருத்தை உறுதி செய்வது. காட்டிய கண்ணே தனை காணா, கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண்காணா, காட்டிய உள்ளம் தனை காணா, உள்ளத்தின் கண்ணாய கல்வன் தான் உள்ளத்தில் காண்பேன். அப்போ பார்க்கிற பொருளும் பார்க்கப்படுகிற பொருளும் ஒன்னா இருக்காது. அப்படி இருக்க காட்டுகிற பொருளை காணுகிற பொருள் எப்படி காணும் என்று, அப்போ ஆன்ம அறிவு சிவத்தால் விளக்கப்படுவது. அப்படி இருக்கிற விளக்குகிற அறிவை விளங்குகிற அறிவு எப்படி அறிய முடியும் என்று அந்த லாஜிக் அங்க சொல்லி அதை மறுத்தார். ஆனாலும் அவன் அறிகிறது உள்ளத்தின் கண். அப்படி கல்வனாய் இருக்கிறவனை நாம அவனுடைய அருள் கொண்டு உள்ளத்துலதான் அறியணும் என்று அறிதற்கு உபாயமும் அங்கு சொல்லப்பட்டது. அப்போ இதை பூரா வேறுன்னு நினைஞ்சு இந்த பாச ஞானத்தை விட்டா நாம் அவனை பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டது. ஆமா, அப்போ அந்த இந்த பாச ஞானத்தை விடணும். இந்த உடம்பு கருவிகள் அதை விடணும். அதனால இந்த பாசச்சார்பை விட்டா, ஏன்னா ஒன்று அவன் பாசத்தின் மூலம் விளக்குவது, இல்லைன்னா நேர விளக்குவது, 2 தான் இருக்குது. அப்போ இந்த கருவிகள் மூலம் விளக்கக்கூடிய தன்மையிலிருந்து நாம் விடுபட்டால் அவன் நேர விளக்குவான். அதனால இறைவனை இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பு அது 31 கருவிகள் ஆனது, 5 கோஷங்கள்,
இதை செலுத்துகிற ஒரு 5 தத்துவம் அது வெளியில இருந்து செலுத்துது. அதனால இது 96 கருவிகளால் ஆனது. 36 தத்துவங்களும் 60 தாத்திவிகங்களும் ஆன. அப்போ இதை கொண்டு காட்டிடும் கரணமொன்றொன்றில் காணோனாதான் ஆட்டியை பெற்றால் ஞானம் நணுகமும் உண்ணா முன்னம் ஈட்டிய தபத்தினாலே இறை அருளுருவாய் வந்து கூட்டிடும் இவரற்றை நீக்கி குறைகளல் குறுகுமாறு என்று அவர் 68ல சொல்லியிருப்பார். சிபி 68ல. அதனால இதை கொண்டு தவம் செய்து அதை பெறணும் என்கிறார். அப்போ இந்த வீட்டை கொண்டு அந்த வீட்டை பெறணும். அதனாலதான் இறைவனை வணங்காத தலை எனக்கு எப்படி வாய்த்தது என்கிறார். கோழியில் பொறியில் குணமுளவே என் குணத்தான் தாளை வழங்காத தலை. அப்போ வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாய்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனவே அவன்பால் அன்பு கொண்டு குவியாத கரங்கள் வந்து எனக்கு எங்கே கூடின என்று சொன்ன பிறகு அருணகிரியாருக்கு இந்த உடம்பை பற்றிய நினைப்பு வந்தது. இது எப்பொழுதும் நிலையாக இருப்பதென்று ஆதலினால் ஒரு நிலையான புகலிடம் வேண்டும். ஏன்னா ஆன்மா நிலைத்த பொருள். அப்ப நிலைத்த பொருளுக்கு அறிவுடைய பொருளுக்கு சடம் சார்பாக முடியாது. நிலைத்த பொருளுக்கு நிலையில்லாத பொருள் சார்பாக இருக்க முடியாது. அப்போ அதுதான் இங்க இதெல்லாம் நிர்குணனாய் நிர்மலனாய் நித்தியானந்தனாய் தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல் ஆனா அறிவாய் அளவிறந்து தோன்றானோ வானை முதல் கலையின் வந்து சொன்னார். இந்த வீட்டை களைஞ்சா அந்த வீட்டை களையான வீட்டை பெறலாம். இது களையான வீடு. இது களையப்பட வேண்டிய வீடு. அது களையான அழகான வீடு. இது 5 சரீரம்னாலும் சுருக்க நாம் 3ஆ சொல்லுவோம். இந்த உயிருக்கு இந்த உடம்பு உரைகள் போல இருக்கின்றது. இப்ப நாம பனியன் சட்டை அதுக்கு மேல ஒரு கோட்டு போடுறோம். இது வெளியே தோற்றும் உடம்பு பருவுடல் ஸ்தூல சரீரம். அது உயிருக்கு வெளியே உரையாக இருப்பது. இதெல்லாம இதுக்கு உள்ள காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குண சரீரம், சூக்கும சரீரம் என்று ஒரு 4 சரீரம் இருக்குது. சுருக்கமா சொன்னா காரண ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம், பரசரீரம் என்பார்கள். நம் கண்ணுக்கு தோன்றுகின்ற இந்த பருவுடல் மரணம் அடைந்த பின் அழிந்து போகிறது. ஸ்தூல சரீரம் என்ற இந்த வெளிச்சட்டையை விட்டு இந்த உயிர் அகன்று விடுகிறது. ஆனாலும் உள்சட்டையெல்லாம் இருக்குது. சூக்கும சரீரத்தை விடுவதில்லை. போதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே என்பார். பிரளய காலத்தில் இந்த சூக்கும சரீரமும் நீங்குகிறது. உயிர் எப்பொழுதும் உடம்போடு இருக்கும் தன்மை வாய்ந்தது பிறப்பு நிலையில. அதனால உயிர் சரீரத்தோடு இருந்து இன்ப துன்ப அனுபவங்களை பெறுகிறது. உயிர் எந்த சரீரத்தின் தொடர்பும் இல்லாமல் நேர அனுபவிக்கிற அனுபவம் அது முக்தி இன்பம் ஒன்று மட்டும்தான். அது அல்லாத மற்ற இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாவற்றையும் சடமான இன்ப துன்பங்களை எல்லாம் சடமான உடம்பை கொண்டுதான் அனுபவிக்கிறது.
அது மூலதான் அனுபவிக்க முடியும். இப்போ எறும்பை காய்ச்ச வேண்டுமென்றால் நல்லா எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புல அப்படியே தூக்கி போட்டு விடலாம். அதனால எறும்பு தரும் மனத்தேனை எரித்து எரித்து என் நெஞ்சுருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினேன் என் களநிலைகள் என்பான். அந்த சிறிது நேரத்தில் அது எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்போடு எறும்பும் காய்ந்து தகதக என ஒளிவிடத் தொடங்கும். ஆனால் பாலை காய்ச்ச வேண்டுமானால் அந்த இரும்பை போட்டது போல அடுப்புல நேரடியாக தீயில கொட்ட முடியாது. அப்படி கொட்டினால் பாலும் இராது, நெருப்பும் இராது. அப்போ நெருப்பின் சூட்டை வாங்கி அதனிடத்திலே சாரை செய்கின்ற பாத்திரம் ஒன்று இடையில ஒரு வியஞ்சகம் தேவைப்படுது. அப்படித்தான் உயிர் நேர அனுபவத்தை பெறுவது இறைவனுடன் இணைந்து அந்த முக்தி இன்பம் பெறும் போதுதான். அதுதான் இயற்கை. அது நேரே இரும்பு சூட்டை பெறுவது போன்றது அது. அப்படியின்றி இந்த நல்வினை தீவினைகளின் பயனாகிய இன்ப துன்ப அனுபவத்தை பெறும்போது இந்த ஆன்மாவுக்கு பாலுக்கும் தீக்கும் இடையில பாத்திரத்தை போன்று இந்த மாயாகாரியம் தனுகரணாதிகள் இருக்க வேண்டும். உலக அனுபவங்களாகிய இன்ப துன்பங்கள் சரீர சம்பந்தமாகவே வரும். உலகில் வாழும்போது இந்த உடம்பின் வழியாகவே அனுபவங்கள் வருகின்றன. உலகிலே வாழ்ந்து மரணம் அடைந்தவர்கள் நரகத் துன்பத்தையும் சொர்க்க இன்பத்தையும் அனுபவிக்கிறார்கள். அந்த அனுபவம் எதை சார்ந்து வருகிறது என்றால், எந்த தூல சரீரம் இல்லாவிட்டாலும் அந்த உள்ள இருக்கிற சூக்கும சரீரமானது அது பூதசார சரீரம் அந்த யாதனா சரீரம் ஆகியவற்றை பொருந்திதான் அங்கேயும் அதை அனுபவிக்கிறது. இந்த சரீரங்கள் எதுவுமே இல்லை என்றால் உயிர் நேர இறைவனோடு ஒன்று எல்லையில்லாத ஆனந்தத்தில். ஏன்னா அந்த சரீரமே இல்லாத நிலைதான் கேவல நிலை. அதுவும் இதுவும் ஒன்றன்று. இது அருட்கேவலம். இது சரீரத்தை இன்னொரு அறிவை பெற்ற பின்னால இந்த பாச சம்பந்தத்தை விடுவது. இன்னொரு அறிவு பொருளை பெற்ற பின்னாலே இதை விடுவது. அப்போ உயிர் எப்பொழுதும் தனித்திராது. ஒரு வியஞ்சகத்தோடு கூடிதான் இருக்கும். அந்த வியஞ்சகத்துல இறைவன் என்ற வியஞ்சகம் அது நீங்காத ஒன்று. இந்த பாசம் அது தற்காலிகம், விடிவாம் அளவும் விளக்கு என்று அது வேறுபடுத்தப்பட்டது. அப்போ இந்த தற்காலிக விளக்கை விட்டால்தான் அந்த நிரந்தர விளக்கை பெற முடியும் என்பது. உயிர் இந்த சரீரத்துக்கு உட்பட்டு இருப்பதே ஒரு வியப்பை தருகின்ற கட்டுப்பாடு. சரீரத்துக்கு கட்டுப்பட்டு உயிர் இருக்கும் வரையில் அவனை பெத்தன் பந்தன் சம்சாரி என்றும், இந்த சரீர கட்டுப்பாட்டை இந்த பந்தத்தை விட்ட போது அதான் முக்திங்கிறது, முத்தன் என்று. அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டது பேர் தான் முக்தி. அப்போ கட்டுப்பட்டவன் அது பெத்த நிலை, பந்த நிலை. விடுபட்டவன் முத்த நிலை. இறைவன் எப்பொழுதுமே முத்தனாக இருக்கிறான்.
உயிர்கள் பெத்தனாக இருந்து முத்தனாக மாறுகின்றன அவனுடைய அருளால. அதனால இவையெல்லாம் ஆதிமுத்தர், அவன் அனாதிமுத்தனாக இருக்கிறான். இந்த உலகிலே வாழும்போது பல வகை நுகர்ச்சிகளையும் அடைகின்ற இந்த புறவுடலை இறைவன் மிக அற்புதமாகவும் மிக நுட்பமாகவும் படைத்திருக்கிறான். அதையெல்லாம் நாம அந்த போற்றி பகருடை 4வது போற்றியில பார்த்திருக்கோம். நாட்டுகின்ற எப்பிறப்பும் உச்ச எரிவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கற்பமாய் புல்லின் பனி போல் புகும் திவலைக்கு உட்படுங்கால் எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அனாதிபுரி தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காய கருப்புளியில் காத்திருந்தும் காயியத்துக்கு ஏய காமியத்துக்கு ஏய, அதான் முக்கியம். கை கால் முதலாய் எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியே கொண்டு வணகின்ற பொல்லாத வல்லபமே போற்றி என்பது அந்த பொல்லாத கருணை, அதான் மாறிலாம் அக்கருணை என்பார். அதனால நமக்கு கிடைக்கிறது. அதனால அத அற்புதமாக மிக நுட்பமாக படைச்சிருக்கிறான். இந்த எந்திரத்துக்குள்ளே எத்தனையோ சிறிய சிறிய உறுப்புகள் இருக்கின்றன. புதிய புதிய எந்திரங்களே விஞ்ஞானிகள் படைக்கும் போது கண்டு வியந்து போற்றும் நாமெல்லாம் நம் உடலாகிய அற்புத எந்திரத்தை பார்ப்பது மிக வியப்பை அடைவது இல்லை. அதெல்லாம் நோயுற்ற காலத்துல லேசா தோன்றுது, அவ்வளவுதான். அப்புறம் மறைஞ்சிருது. அது மயான வைராக்கியம் போலத்தான் இருக்குது. எளிதில் நம் முயற்சி இல்லாமலே நாம எதுவும் கொடுக்காமலே இறைவன் அதை கொடுக்கிறான். அதனால அது அதனுடைய பெருமை நமக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் இருப்பதானால் இதன் அருமை தோன்றுவதில்லை. மிக நுட்பமான பொருளை காட்டும் மைக்ராஸ்கோப்பை கண்டு வியக்கிறோம். தொலைவிலே உள்ள பொருளை காட்டுகின்ற டெலஸ்கோப்பை கண்டு வாயை பிளக்கிறோம். நம் கண்ணின் பெருமையை எண்ணி பாருங்கள். இதற்கு நுண்பொருளை காட்டும் கருவியோ தொலைப்பொருளை காட்டும் கருவியோ ஒப்பிடலாமா? கண்ணால் பிற பொருளை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எதிரே இருப்பவர்களுக்கு நாம் எதைய கருத்தை எடுத்து காட்டும் கண்ணாடியாக இது இருக்கிறது. ஐயா, உங்கள் கண் சிவந்திருக்கிறதே, நீங்கள் கோபமாக இருக்கிறீர்களா என்கிறோம். கண்ணிலே நம்மை அறியாமல் கசிவு உண்டாகிறது. பெருமான் திரும்ப நிற்கும் பொழுது அது மன உருக்கத்தினாலே ஆனந்தத்தினாலும் உருகுது. அந்த ஆனந்தத்தை கண்ணால் கண்டு அனுபவித்ததை உள்ள உருகிறதை எடுத்துக்காட்டும் கண்ணாடியாக இந்த கண் இருக்கிறது. அப்படியே
திருவடியை பார்த்து கண்ணீரை பொழிகிறது. அதே போல ஒரு துக்கம் வந்தால் அப்போதும் அந்த துன்பத்தை தாங்காமல் அந்த கழிவிறக்கத்திலே கண்ணிலே நீர் பெருகுகிறது. இப்படி உழத்து உணர்ச்சியை காட்டுகின்ற ஒரு அடையாளத்தை கொண்டு அந்த உள்ளத்தின் உணர்ச்சியை உணர்ந்து கொள்ள கருவியாக அது விளங்குகிறது. இப்படி எருதே உள்ளதை காணவும் உள்ளத்தில் உள்ளதை காட்டவும் பயன்படும் கண் போன்ற வேறு ஒரு இயந்திரத்தை மனிதனால் ஆக்க முடியுமா? எத்தனையோ படைச்சிருக்காங்க, இப்படி படைக்க முடியுமா? அது கிடக்கட்டும் ஐயா, இந்த கைய பாருங்க, நன்கு நீட்டவும் அடக்கவும் பொருளை பற்றி எடுக்கவும் விரல்கள் எத்தனை பொருத்தமாக அமைக்கின்றன. கைகளிலே உள்ள ரேகைகள் அதெல்லாம் சோதிடம் பார்ப்பதற்காக அமைந்தவை அல்ல. பெரும்பாலான அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம் கை நன்றாக மறைந்து விரிய வேண்டுமானால் அதற்கு இடம் வேண்டாமா? ரேகையில் மடக்கும்படி ஆண்டவன் அமைத்திருக்கிறான். இப்படி பற்பல வகையில் ஆச்சரியப்படும்படியாக இறைவனுடைய திருவருள் உயிர் வாழ்வதற்கு உரிய வீடான இந்த உடம்பை கட்டி கொடுத்திருக்கிறது. இந்த கைகால்கள் எல்லாம் அதனுடைய அருமை நமக்கு ஸ்ட்ரோக் வந்து அது வேலை செய்யாம இருக்கும் போதுதான் புரிகிறது. அது எவ்வளவு ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. அப்படியெல்லாம் அதை யார் படைத்து கொடுத்தா? அவ்வளவு அற்புதமா. ஒரு வீட்டில் நாம் குடியிருக்கலாம். வீடு நமக்கு சொந்தமானது என்று இருந்தாலும் நாம் அதில் வாழ்வதினாலே அந்த வீட்டில் நாம பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால அதில் ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சு வைத்துக் கொள்கிறோம். எங்காவது ஒழுகினால் ஓடு மாற்றிக் கொள்கிறோம். நம்முடைய வீடிலேயே எதற்காக நாம் ஓடு மாற்ற வேண்டும்? எதுக்காக ஒற்றை அடித்து வெள்ளை அடித்து சுத்தம் செய்ய வேண்டும்? நாம் அதில் வாழ வேண்டியிருக்கிறதே. பூச்சி பொட்டுக்கள் விழும், மழை பெய்தால் ஒழுகும். நாம் அங்கே வசிப்பதனாலேயே நமக்குத்தான் அவற்றால் துன்பம். வீட்டினால் வருகின்ற பொருள் ஊதியம் வீட்டுக்காரனுக்கு என்றாலும் அதனால் வருகின்ற துன்பங்கள் அங்கே இருப்போரை சார்கின்றன. அங்கே இருக்கும் காலம் வரையில் துன்பங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையதாகிறது. அதனாலதான் மணிவாசக பெருமானும் தீயில் வீழ்களேன் தின்வலை உருளேன் செழுங்கடல் புகுவேன் என்று சொல்லுவார். ஏன்னா அந்த உடம்பு அவருடையது அல்ல. அவர் நினைச்ச மாதிரி அதை எதுவும் செய்ய முடியாது. கொடுத்த மாதிரி எப்படி கொடுத்தோமோ அப்படி அன்றே எந்த நாவி உடல் உடைமையெல்லாமும் குன்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு அனுபவ பாத்தியதை தான் திருப்பி கொடுக்கணும். அதுபோல இந்த உடம்பு நமக்கு சொந்தமானது அல்ல என்றாலும் அதனால் வருகின்ற துன்பங்களை போக்கிக் கொண்டு அதை நன்றாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
அதை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை திருமூலர் சொல்கிறார். முதல்ல இந்த உடம்பு ஒரு மலபாண்டம், இதாகித சூத்திரம், விரலின் அடைக்கூடம், இழுக்கு உடையது. இதை எதற்காக பாதுகாக்க வேண்டும் என்றுதான் அவர் இருந்தாராம். உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன் என்று. பின்பு இந்த உடம்பினை நன்றாக பேணத் தொடங்கினார். எதற்காக? நன்றாக சதை வைக்க வேண்டும், ஊன் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த உடம்புக்குள்ளே இறைவன் உரைகிறான் என்பதை உணர்ந்து கொண்டார். உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. இறைவனை அடைகின்ற தெப்பம் இது. அதனால அது அவனை போய் சேவர வரைக்கும் ஓட்ட விழாம பார்த்துக்கும். அதனால உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றான். ஆண்டவன் கோயிலாக இதை நன்றாக பார்த்துக் கொள்வதே முறையல்லவா? ஆமா, இது அந்த 11ஆம் திருமுறையில சொன்ன மாதிரி அது இறைவன் இருக்கிற இடம். பூந்தவிசு. அதனால இந்த சிந்தை பாலறையை, இந்த சிந்தை பாலறையாக இருக்கிறது. அத எந்தை நீ இருக்க பூந்தபிசு இட்டனம் என்பான். அதை பள்ளி அறையாக்க வேண்டும். அதனால உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என தெரிந்து கொண்டால் அந்த உத்தமனை காண வேண்டும் என்று ஞானம் படைத்தவர்கள் உடம்பை பேணுவார்கள். ஆகவே உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன் என்று சொல்கிறார் அவர். நாம் உடம்பை பாதுகாத்துக் கொள்கிறோம். யோகிகளும் உடம்பை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். 2 பேரு செயலும் ஒன்றாகுமா? மலமாக்குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே என்பார். உலவாக்காலம் தவம் செய்து உறுப்பும் வெறுத்து உமை காண்பான் தவமா முனிவர் அடிபாட. அவங்க அந்த தவ சரீரத்தை வெறுத்து இருக்கிறார்கள். இந்த மலமா குரம்பை இது மேல பற்ற மாய்க்க முடியவில்லை மணியே என்கிறார். அதனால 2 ஒன்றாகாது. 2 பேர் கத்தியை தீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தீட்டும் செயல் 2 பேருக்கும் பொதுவானதுதான். அதை பார்த்து 2 பேரும் கத்தி தீட்டுவது ஒரே காரணத்துக்குத்தான் என்று சொல்ல முடியாது. 2 பேரும் அந்த தீட்டிய கத்தியிலே சுனை பார்க்கிறார்கள். ஊர் சரியாக ஏறி இருக்கிறதா என்று தொட்டு பார்க்கிறார்கள். தொட்டு பார்க்கும் பொழுதே ஒருவன் கருத்திலே இந்த கத்தி சரியாக ஒரே வெட்டில் ஆட்டை வெட்டுமா என்ற எண்ணம் இருக்கிறது. மற்றொருவன் கருத்திலே
ஆண்டவன் கோயில் கொண்டுள்ள ஆலயத்தின் பிரகாரத்திலே இருக்கின்ற அந்த முட்குப்பை, அந்த முள்ளை இந்த கயிறு கத்தி சரியாக வெட்டி நிற்குமா என்கிற கருத்து இருக்கிறது. கத்தியை தீட்டும் செய்கை ஒன்றுதான், ஆனால் அந்த செய்கைக்கு மூல காரணமான எண்ணம் வேறுபடுகிறது. அதனால் விளைகின்ற விளைவுகளும் வேறுபடுகின்றன. அப்படியே நாம் நம்முடைய உடம்பை பல வகையாலும் பேணும் போது இந்த உடம்பில் உள்ள இந்திரியங்களால் வரும் இன்பத்தை கருத்தில் கொண்டு செய்கிறோம். ஆமா, நிலையில்லாத இந்த சட இன்பத்துக்காக முயல்கிறோம். ஞானிகளோ உடம்பிலே இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவன் மீது அன்பு கொண்டு அவன் வாழ்கின்ற கோயிலாகிய வீட்டை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தினால் அதை ஓம்புகிறார்கள். உயிர் இன்பம் கருதி ஓம்புகிறார்கள். இப்படி கருத்திலே வேற்றுமை இருப்பதினால்தான் நாம் சாப்பிட சாப்பாட்டின் விளைவு வேறாகிறது. கண்டபடி உணவுகளை உட்கொண்டு நாம் உடம்பில் உள்ள இந்திரியங்கள் தருகிற இன்பத்தையே நுகர்ந்து அவை வன்மை இழந்த பிறகு வருந்தி செத்துக் கொண்டிருக்கிறோம். மரணமில்லா பெருவாழ்வை விரும்பும் ஞானிகள் அதை அடைவதற்குரிய கருவியாக உடம்பை பல வகையாலும் ஆராய்ச்சி செய்து அதை நல்ல வகையிலே ஓம்பி லட்சிய சித்தி பெறுகிறார்கள். அத திருமூலரும் சொல்லுவார். மண்ணொன்று கண்டேன் இருவகை பாத்திரம், திண்ணன்று இருந்தது தீவினை சேர்ந்தது, வெண்ணின்று நீர்விழி மீண்டும் மண்ணானாற் போல எண்ணின்று மாந்தல் இறக்கின்றவாறு என்பார். எனவே தீயினை சேர்ந்த அந்த மண்பாண்டம் திண்ணன்று இருந்தது, தீவினை சேர்ந்தது வெண்ணின்று நீர்விழி மீண்டும் மண்ணாய் போயிற்று. ரெண்டும் ஒரே மண்ணினால செய்யப்பட்டவை. ஆனாலும் அவற்றிலே ஒன்று அது தீயிலிட்டு சுடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆமா, அது தவத்தால் சுடப்பட்டது. அதனால அது நித்திய சுகத்தை பெறுகிறது. மற்றொன்று அவ்வாறு சுடப்படாதிருப்பின் அது தீ வினையை சேர்த்தது, அது தீயினை சேர்ந்தது, அந்த தீ வண்ணனை சேர்ந்தது. இது தீ வினையை சேர்ந்தது. அதனால அதுல வானத்திலிருந்து மழை விடும் பொழுது அந்த சுடப்பட்ட பாத்திரம் கேடின்றி நிற்க, சுடப்படாதது கெட்டு முன்போல மண்ணாகிவிடும். மக்கள் குறிக்கோள் இல்லாது வாழ்ந்து பின் இறக்கின்றதும் இது போலத்தான். குறிக்கோள் என்றது மக்கட்பிறப்பின் பயனாக மெய் உணர்வை அதனை எடுத்த பிறப்பிலேயே அடைய கருதுவார். அதன் பொருட்டு இந்த சரீரத்தை தபத்திலே பயிற்றுவர். அப்போது அத்தகையோரது உடம்பு தீயினால் சுடப்பட்ட பாண்டத்தோடு ஒப்பதாக இருக்கிறது. நித்திய பயனை அடைகிறது. அத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது என்று திருவள்ளுவர் பெருந்தகை சொன்னதும் இதன் பொருட்டுத்தான். அப்போ அழிகின்ற பொருளை கொண்டு அழியாத ஒரு பயனை அடைபெறவர் தான் வித்தகர் என்பார். அந்த கருத்தில்லாது நந்தவனத்தில் ஒரு ஆண்டு அவன் 6 மாதமாய் கோயிலபென வேண்டி கொண்டு வந்தான் ஒரு கோண்டி.
அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்றது போல வந்த வரவை மறந்து மிக்க பாது பொன் பூமி மயக்கினை நாட என்று சொன்னது போல எதற்காக வந்தோம் அந்த நோக்கத்தை அறியாது உடம்பை தீனிலா சுடப்படாத பாண்டத்தோடு ஓமைத்தார். இதனால பின்னர் கூறப்படும் அந்த காயசித்தி உபாயத்திற்கு இது தோற்றுவாய் செய்யப்பட்டதாக இந்த பாட்டு அமைந்திருக்கும். எழிலையால் செய்கை பசுங்கலன் விசும்பின் எண்துளிபட நனைந்து உருகி அழலையார் புருவம் புனலொடும் அந்த அழலை ஆழ்புருவம் தீயினை சேர்ந்தது புனலோடும் கிடந்தாங்க என்பது 9ஆம் திருமுறை. இந்த உவமையை ஆசிரியர் திருவருள் கைவரப் பெற்றார் பேற்றினையும் பெறாதார உணர்வுகளுக்கு கூறினார். அதுபோலத்தான் இங்கு மண் என்றது உடம்பையும் பாத்திரம் என்பது அதனை ஏற்று ஒட்டி நிற்கிற உயிர் உணர்வையும் குறிப்பனவாக வைத்து உரைப்பதும் உண்டு. மீண்டும் அண்ணாதல் மீளப் பிறவிலே வீழ்தல் இறத்தல் பயனின்றி ஒழிதல். ஆகவே அவ்வாறு ஆகாத அந்த மண்பாண்டத்தை மழை வரும் முன்னை சுட்டுக் கொள்ளுதல் போல மக்கள் பிறப்பில் அமைந்த உணர்வை அந்த பிறப்புக்கு இறுதி காலம் வருவதற்கு முன்பே அருள் உணர்வு உடையதாக்கிக் கொள்ள என்பது இதனால கூற வந்த செய்தியாகும். அப்போ 2 உரைக்கும் விண்ணின்று விடும் நீர் உடம்பை வீழ்த்துகின்ற இறுதி காலம். இதனால் மக்கள் பிறப்பின் பயனை அடைய முயலுதலை பின்னால பார்த்துக்கிடலாம். இன்று நன்று நாளை நின்று என்று நின்ற விச்சையால் கொன்று நின்ற வாழ்க்கையை போதவிட்டு போதுமின் என நாட்களை வாழா நாளாக்காது விரைந்து செய்ய வேண்டும் என்பது அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க என்பது பொருள். நாச்சற்று விக்குள் வாராமும் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்பது. அதனால மண் ஒன்றுதான் பல நற்களம் ஆகிடும். உன்னின்ற யோகிகளுக்கு எல்லாம் ஒருவனே கண்ணென்று தான் பல காணும் தனை காணாம் அண்ணலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானி வென்பான். மண் ஒண்ணுதான், ஆனா பாத்திரங்கள் பல. அப்படி பல பாத்திரங்களிலும் பொருந்தி நிற்கின்றது. அதுபோல சிவபெருமான் ஒருவனை உயிர்கள் அனைத்துக்குள்ளும் நிற்பவன். ஆனாலும் இந்த கண் பிறபொருளை காணுமாயினும் தன்னையும் தன்னோடு பொருந்தியுள்ள உயிரையும் காணாதது போல இந்த உயிர்கள் பிறவற்றை அறியுமாயினும் தம்மையும் தம்மோடு உடனாய் நிற்கின்ற சிவனையும் அறிவது இல்லை. முதல் காரண நிமித்த காரணமாய வேறுபாடு உண்டாயினும் ஒன்று பலவற்றுள் நிற்றல் மாத்திரைக்கு மண்ணை உவமையாக இங்க சொன்னார். பொருளால் ஓமத்துள் கண் உயிரை காணாமையும் ஓமத்தால் பொருள் கண் தம்மை காணாமையும் அதை பெற வைக்கிறார். அதனால இவ்வண்ணம்னு சொல்றது உயிர் கண்ணினது காட்சிக்கு அகப்படாது, உயிர் காணாமையை இறைவன் மேல் வைத்து போதினான். இங்கு கூறுகின்றது அவன் தொழிலாதல் பற்றி. இதைத்தான் மெய்கண்டாரும்
இங்க காட்டிய கண்ணை தனை காணா, கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண்காணா, காட்டிய உள்ளம் தனை காணா, உள்ளத்தின் கண்ணாய கல்வந்தான் உள்ளத்திற்கான் என்று அந்த முதல் அதிகரணத்துல சொன்னார். எனவே இங்க சொன்னது போல இந்த உடம்பு ஆகிய கருவி நமக்கு எல்லா காலத்திலும் பயன்படுவதில்லை. இதற்கு ஒரு கால எல்லை உண்டு. அந்த காலம் வரையில் உடம்பை பாதுகாக்க வேண்டியது இன்றியமையாதது. காலம்னு ஒரு இந்த உடம்பின் பயன், இந்த உடம்பை கொண்டு நாம தவத்தை முற்றுவித்து இறைவன் நேரே நமக்கு அறிவிப்பதற்கான தகுதியை பெற வேண்டும். ஆமா, அந்த ஊன நடனம் இறைவன் செய்வதெல்லாம் ஞானம் விளங்குதல் பொருட்டுதான். அதனால எந்த காலத்தும் நாம் இந்த உடம்புக்கு அடிமையாக கூடாது. நமக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அதனை நமக்கு தலைவனைப் போல மதித்து அதற்கு அடிமைப்பட்டு வாழ்கிறோம். வசிச்சட வரும் வியாபி என்பார், அப்படித்தான் இருக்குது. ஐவக அரையர் அவராகி ஆட்சி கொண்டு ஒரு கால் அவர் நீங்காரே. புனைவழி தக்கை போல நாமெல்லாம் வினைவழி இந்த பொறிகளின் உட்பட்டு வாழ்கிறோம். அது அந்த 11ஆம் திருமறையில சொன்னது போல இந்த பொறிகளின் ஏவல் வழி நின்று நாம் செயல்படுகிறோம். அப்படி இருந்தா அது கொண்டு உண்மை காண்பது எஞ்ஞனம் என்பார். ஐம்பொறி ஏவல் வழி நின்று என்கிறார். அதனால உடம்பை கருவியாக கொண்டு அதற்கு அடிமையாகாமல் அதை எந்த சமயத்திலும் உதறித்தள்ளும் நிலையிலே வாழ்பவர்கள் ஞானி. ஏன்னா அவர்கள் இந்த உடம்போடு இருந்தா கூட இந்த உடம்பின் வழிபட்டு நிற்பதில்லை. அதை இந்த உடம்பு அவர் வசத்திலே நிற்கிறது. அது சேக்கிழார் சொன்னது போல ஐம்பொறிகளும் பின்சலும் தகையார் என்று விசார சருமரை சொல்லுவார். அது நாம இந்த சிவஞான சித்தியார்ல சொன்னது மாதிரி அந்த 10ஆம் நூற்பாவில சொல்லுவார். இறைவனி நெற்றலை சொல்லும் பொழுது அது சலமிலனான ஆனத்தால் தனையடைந்தார் தம்மை தானாக்கி அப்படிம்பாரு. அப்போ எந்த உடம்பு இந்த இந்திரியங்கள் என்னை பற்றி நின்று என் வசத்தில் இசையாதே என்னை தன் வசத்தே ஈர்ப்பது, அதுக்கு அடிமைப்படுத்துவது. கருவிகள் கர்த்தாவாகிய நம்மை அடிமைப்படுத்தும். இவற்றை தந்தவன் தன் ஆணைபடி நின்றிடலால் என்றும் நான் அறிந்துட்டு. அப்போ இதெல்லாம் எது வழி நிற்குது? நாமல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல. அப்போ இது எது வழியில நிற்கு? இறைவன் வழியில நிற்கு. இவற்றை தந்தவன் தன் ஆணை வழி நின்றிடலால் என்றும் நான் அதை அறிந்துட்டு. அப்போ இதை அடக்கணும்னா நம்ம அடக்க முடியாது. அடக்கிறோம்னா என்ன வழின்னா, நாம இறைவன்கிட்ட அடங்குனா இது அவனுக்கு அடங்கி நிற்பது போல் நமக்கு அடங்கி நிற்கும். அதனால இவற்றினோடு எனையுடையான் தாள்கள் வந்தனை செய்து இவற்றின் வழி அருளால் வாட்டி தான் வாட்டமின்றி நின்றிடமும் என்பார். அப்படி நின்றிடமும்
அப்படி நின்ற இடத்தும் சில சமயங்கள்ல மிக அற்பூர்வமாக வினைகள் எழலாம். வரும் செயல்கள் உண்டே. அந்த இறைபணி வலுவாது நிற்கணும். அதான் சொல்றாரு, சலிப்பின்றி நிற்கணும். அப்படி வழிகின இடத்து முந்தனுடைய செயல் என்று முடித்து ஒழுக வினைகள் மூளா அங்கு. அதனால மீளா ஆளாகி மீளான் ஆளாகி அன்றை என்பான். அதுக்கு உபாயமும் சொல்றார். அப்படி வந்தா எப்படி அதுல இருந்து மீளணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த உடம்பு நமக்கு எவ்வளவுதான் உதவியா இருந்தாலும் இது சடம். இதை இறைவன் எதற்காக கொடுத்திருக்கிறான்னு நோக்கத்தை அறிந்து அந்த வழியில உடம்பை செலுத்தணுமே தவிர இது மேல பற்று வைக்கக்கூடாது. இந்த கருவி மேல பற்று வரக்கூடாது. இதை கொடுத்த கர்த்தாவிடத்திலே நம்முடைய பற்று இருக்கணும். ஆனா அதுக்கு மாறாக நாம இந்த கருவி இடத்துல பற்ற வைக்கிறோம். ஆமா. அதனால இந்த கருவிகளுக்கு அடிமையாகாமல் இது எதற்காக கொடுக்கப்பட்டனா அந்த இதுலதான் கருத்து இருக்கணும். இதை கொண்டு என்ன செய்யணும், அதனால இதை சுமை எந்த நேரத்திலும் இதை உதறித்தள்ளு நிலையிலே இருக்கணும். இதை விட்டாதான் வீடு பேர் படலாம். அதனால இதை கொண்டு நாம அந்த முக்கிய கரையை அடையதுக்கு உதவுறது இதுதான். அதனாலதான் இந்த வினா வெண்பாவுல சொன்னது போல் 6வது பாட்டுல சொல்லுவார். ஆமா. அதனால இந்த கருவிகள் நமக்கு எவ்வளவுதான் உதவியா இருந்தாலும், ஆமா, இந்த கருவிகளை நாம ஒரு காலத்துல விட வேண்டியதுதான். செருப்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அது வாசல்ல விடப்பட வேண்டிய ஒன்றுதான். அது மாத்திரம் நாம மறந்துடக்கூடாது. அதனால நம்ம நோக்கம் எங்க போய் சேரணுமோ அதுக்கு இது கருவியா இருக்குது, அவ்வளவுதான். அதனால சிற்றறிவு முன்சிதையில் சேர்வாரின்றாம் சிறிது மற்ற அதனிலைக்கு அருள்மனாவாம் துற்றமுகில் முன்கொண்ட சூழல் என்பதனை சம்பந்தா என்கொண்டு காண்பேன் இனியான் என்பான். அதனால இது இந்த கருவி நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது, அதை அடங்கி இந்த கருவியை விடணும் என்று அதைத்தான் பார்க்கணும். அதற்கு மாறாக நாம் அந்த கருவி இடத்தில் அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கோம், இச்சை வைத்திருக்கிறோம். உடம்பாகி இந்த வீட்டிலே வாழுகின்ற நாம் உடம்பை விட்டு நீங்கினால் வேறு கட்டுப்பாடின்றி இறைவனுடைய திருவருளாகிய முக்தி இன்பம் ஒன்றையே பெற வேண்டும். அதுதான் நம் லட்சியம். அப்படியின்றி இந்த உடம்பை விட்டு வேறொரு உடம்பை எடுக்கும் நிலை வரக்கூடாது. பிணிகொள் பிறப்பு ஒழிய பிறப்புடீர் என்பார். ஆமா, துணிகள் போனால் துடங்கு மடு வாழா. அதனால இந்த பிறவியிலே நாம் உச்சி அடைஞ்சிடணும், இந்த உடம்பை விட்டு நீங்கிறணும்னு நினைக்கணும். நாம் இறந்து இறந்து பிறந்து வருகின்றோம். இது இந்த பிறப்பு செயற்கை. காரணம் புற உடம்பு அழிகிறதே தவிர அந்த உள்சட்டைகள் எல்லாம் இருக்குது. அந்த உடம்பை கொண்டு என்ன அடையணுமோ அதை நாம இன்னும் முற்றுவிக்கல.
அதனால மீள மீள பிறப்பெறும் மலத்து உளதாம் என்பான். அப்போ வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவும் நெல்லாதுகின்றாய் என்பார். அப்போ அவற்றை அதுதான் நாம சொன்னது போல அந்த சித்தியார்ல சொன்னது போல ஒருவருக்கு இந்த வினைப்பயனை அவன் அருந்துமாறு ஊட்டி ஒழிக்கிறான். ஒருத்தனுக்கு அருந்தாத வகை அதை நீக்கிறான் என்பதை 307வது பாட்டிலையும் சலமிலா ஞானத்தை தடையடைந்தார் தம்மைங்கிற பாட்டிலையும் 8ஆம் நூற்பாவில 3 திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்களுக்கு முன்னிலையாம் மூவிரண்டு அத்துவாவின் ஆன்ற முறை அவை அறுத்த அருந்தா வகை அறுத்தும் என்று சொல்லுவார். அப்போ அங்க 262வது பாட்டு அறுத்தி அறுக்கிறான், அருந்தா வகையும் அறுக்கிறான். ஆமா. அப்போ அவங்களுக்கு அருந்தாத வகை அறுப்பவருக்கு முற்றை கண்மத் துகளறுத்து அங்கு அத்துபா தொடக்கரவே சோதித்து இயன்ற உடல் கண்மம் அனுபவத்தினால் அரித்து இனிச்சை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன் என்று சொல்லுவான். ஆமா. அதே போல இங்கேயும் அதை சொல்லும் இடத்து இங்க அந்த நணுகாமல் வேறே அவரை நாடி காப்பன் உலகினின் உன் செயலெல்லாம் என் செயலெல்லாம் உன் விதியே என்றும் நீயே உள்நின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலபோது ஒரு செயல் எனக்கு என்று எல்லாம் உன் செயலை என்று நினைவார் எல்லா வினைகளும் நீங்கும் என்றோம். எனவே அவர்களுக்கு அந்த பிறப்பையை தொடக்கிறோம். மாயமெல்லாம் நீக்கி அரண் மலரடி கீழ் வைப்பன் என்றான். ஆமா. அப்படி இருவேறுபடச் செய்க. அதனால அதுதான் நம்ம குறிக்கோள். வேறொரு உடம்புல மீள மீள போறதில்லை. அதனால அந்த உடம்ப ஒழிக்கிறதுக்கு எங்க போய் சேரணுமோ அந்த டார்கெட்டை நாம அச்சீவ் பண்ணணும். அந்த இறைவனுடைய திருத்தாள் முற்றி கரை பெரும் முயற்சியை செய்ய வேண்டும். ஆண்டவனே, இந்த உடம்பை விட்டால் இனி எனக்கு பிறவி கூடாது, உன் திருத்தாளாகிய வீட்டை நான் பெற வேண்டும் என்று சொல்ல வருகின்ற அருணகிரியார் இந்த உடம்பை பற்றி முதலிலே சொல்கிறார். தெரு வீதியிலே படுத்து உறங்கும் ஏழையாக இருந்தாலும் சரி, மாட மாளிகையிலே படுத்து கழிக்கும் செல்வனாக இருந்தாலும் பிறக்கும் போது எந்தவித வேற்றுமையும் இல்லாமல் இறைவனால் கட்டி கொடுக்கப்பட்ட குடிசையோடுதான் வருகிறார்கள். இந்த குடிசை நமக்கு சொந்தமானதல்லவே என்று இதை அலட்சியம் செய்ய முடியாது. தோலால் சுவர் வைத்து 4 காலில் சுமத்தி இருகால் எழுப்பி வளைமுதுகு ஒட்டி கை நாற்றி நரம்பால் ஆறுக்கையிட்டு தசை கொண்டு வேந்த குடிசை இது என்பான். சின்ன குடிசை கட்டினாலும் 4 புறங்களிலும் சுவர் வைக்கிறோம். இந்த உடம்பாகிய சிறிய குடிசைக்கு
சுபகராக இருப்பது தசைகளாலான சுபர். அதுக்கு தோல் கொண்டு போர்த்து, அது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தோலை வச்சு போர்த்தி. அதனால இங்க தோலால் சுவர் வைத்துங்கிறார். அது யார் வச்சாங்கன்னு சொல்லலை. நாமே நம் உடம்பை படைத்துக் கொண்டோம் என்று சொல்லலாமா? நாம் பிறந்த பிறகு உடம்பு உண்டாகவில்லை. நமக்கு தெரியாமலே உடம்போடு பிறக்கிறது இந்த உயிர். ஆகவே நாம் உடம்பை நாம் படைத்துக் கொண்டோம் என்று சொல்ல முடியாது. அதத்தான் உமாபதி ஊனறியாது ஒன்று உயிரறியாது என்று இவைதான் அறியாது ஆறறிவால் தான் என்பார். நம்முடைய தாய் தந்தையர் படைத்தார் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அவர்கள் பெற்றோர் கொடுக்கிறவ வேற. அவர்கள் படைத்தது என்றால் ஊனத்தையும் உடத்தையும் படைப்பார்களா? மனைவி சிகப்பு, கணவனும் சிவப்பு. தங்களுடைய குழந்தையும் சிவக்காக பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்கள். ஆனால் பிறப்பது கருப்பு குழந்தை. அவர்கள் படைத்தால் அப்படி பிறக்குமா? ஆகவே உடம்பை படைப்பதற்கு நாமும் நம் பெற்றோர்களும் காரணம் அல்ல. படைப்பதற்கு மூலமான சக்தி ஒன்று தனித்திருக்கிறது. அந்த சக்திதான் இறைவன். அதை எப்படி அவன் படைத்திருக்கிறான்? தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி 4 புறங்களிலும் தோலால் சுவர் வைத்து, வீட்டுக்கு 4 சுவர்கள் இருந்தால் மாத்திரம் போதாது, கால் நாட்ட வேண்டும். அந்த வீட்டுக்கு ஆதாரமாக இருப்பவை 4 கால்கள். 4 என்பதற்கு இங்கே 10 என்று பொருள் கொள்ள வேண்டும். 10 கால்கள் மேல் இந்த வீடு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம நடுவழி செல்கிற போது போடுகிற கூடாரம் போன்றது இந்த வீடு. எப்பொழுதும் இது நிலையானதென்று இந்த வீடு 10 கால்களிலே சுமத்தி இருக்கிறது என்கிறார் அருணகிரியார். அவர் ஒரு புலவர். அதனால கொஞ்சம் நயமாக சொல்கிறார். கால் என்றால் அதை தூண் என்று சொல்லலாம், காற்று என்று சொல்லலாம். இந்த உடம்பாகிய வீட்டை தாங்குபவை 10 கால்கள், 10 வாயுக்கள். இந்த மூச்சு போய்விட்டால் பிணம் என்று இந்த உடம்பு அழைக்கப்படுகிறது. வாழ்கின்ற மனிதனின் உடம்பைத்தான் உடம்பு என்று சொல்கிறோம். வாழ்கின்ற மனிதனின் உடம்பிலே பகை வகையான நாடி நரம்புகள் இருக்கின்றன. 72,000 நாடிகள் இருக்கின்றன என்று சொல்வார்கள். இரத்த ஓட்டம் இருக்கிறது, கை காலை அசைக்கிறோம். இத்தனை செயல்களுக்கும் மூலமாக இருப்பது காற்று. அந்த காற்றை 10 வகையாக பிரித்து சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு பெரும்பாலும் 5 காற்று தான் தெரியும். அந்த 5 மிகவும் முக்கியமானவை. மற்ற 5 காற்றுகள் அவ்வளவு சிறப்பானவை அல்ல. இருந்தாலும் உடம்பின் இயக்கத்திற்கு துணையாக இருப்பவை 10 வாயுக்கள். நமக்கு நன்றாக தெரிந்த காற்று பிராணவாயு. இதயத்தை வீங்கி அமுங்கச் செய்கிற வாயு அது. உயிரை தரிக்க வைக்கின்றதா, அதற்கு பிராணவாயு என பெயர்.
உயிர்ப்பு என்று தமிழில் சுருக்கமாகச் சொல்வார்கள். அடுத்ததாக அபானன் என்னும் வாயு நமக்கு தெரியும். அது கழிவுகளை தள்ளுகிற சக்தி உடையது. ஆமா, பழைய காலத்துல ரயில்ல பஸ்ல எல்லாம் கறி போட்டு எரிப்பாங்க. கறி போடுற கறி போடுறது அது மேல இருக்கும். இப்பமும் காப்பி டீ போடுகிறேன், அந்த பாய்லர்ல கறியை மேல போய் தான் போடுவான். கறி எரிந்து சாம்பலா தூளுமாக விழுகிற இடம் அது கீழே இருக்கும். கறி போட்டபடியாகவே காம்பலை தள்ள மாட்டார். போடுகிற இடம் வேறு, தள்ளுகிற இடம் வேறு. அப்படி உடம்பிலே உணவு போடுகின்ற இடம் வேறாகவும், கழிவுப் பொருளை வெற்றுகின்ற இடம் வேறாகவும் இருக்கிறது. கழிவுப் பொருளை வெளிவேற்றுவதற்கு மூல காரணமாக இருக்கிற வாயு இந்த அபானம். அதமுகமாக நோக்கும் வாயு இது. இதே வாயு ஞான மார்க்கத்துல, யோக மார்க்கத்துல நிற்கிறோம். கம் சம் என்று ஹம் என்று மந்திரபூர்வமாக அந்த மூச்சை உள்ளே எழுக்கும் பொழுது நமக்கு சிகாரம் என்ற ஞானம் உள்ளே நிறைகிறது. சம் என்று அதை வெளியே கழிக்கும் போது நகார மகாரங்கள் வெளியே போகுது. அப்போ உள்ள போகும்போது அது சிகார பகாரம் உள்ள போய் நகார மகாரம் வெளியே போகுது. அதான் மூணிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நானிலாவி இருப்பன் என் நாதனை என்கிற. அதனால அது அதோமுகமாக நோக்கும் வாயு. சாப்பிடுகிறோம், 4 மணி நேரத்தில் சீரணமாகி விடுகிறது. அப்படி செரிப்பதற்கு துணையாயிருப்பது ஒரு வாயு, அதை சமானம்னு சொல்றோம். பேசுகிறோம், பேசுகின்ற காற்று மூச்சு விடுகிற காற்றும் ஒன்றல்ல. பேசுகிற காற்று உந்தியிலிருந்து வருகிறது, அது உதான வாயு என்கிறோம். நரம்பிலே ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இதயத்திலிருந்து புறப்பட்ட ரத்தம் நரம்பின் வழியே ஓடி திரும்பவும் இதயத்துக்கு வந்து சேரும். அப்படி வந்து சேருமாறு இயக்கி கொண்டிருப்பது வியானன் என்ற வாயு. அப்போ பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன் என்ற இந்த 5 வாயுக்களும் பஞ்ச பிராணன் என்று சொல்கிறோம். ஆமா, ஞான வாயுக்கள் என்கிறோம். இந்த வாயுக்கள் அல்லாத வேற 5 வாயுக்கள், அதை கைகால நீட்டுகிறோம், மடக்கிறோம், அப்படி செய்ய உதவுற வாயு நாகர். கண்ணை மூடி திறக்கிறோம், ஆமை தன் உறுப்புகளை வெளியே நீட்டி உள்ளே இழுத்துக் கொள்வது போல இந்த காரியம் நடைபெறுவதனால் இந்த செய்கைக்கு துணையாக இருக்கிற வாயு கூர்மன் என்று சொல்கிறோம். கோபம் வருவது, ஓடினால் இழைக்கிறது, தும்புகிறோம். இந்த செய்கைக்கு துணையாக இருக்கிற வாயு கிருகரன் என்று சொல்கிறோம். வியர்க்கிறது, இதற்கு காரணமா இருக்கிற வாயு தேவதத்தன் என்கிறோம். உயிர் போன பிறகும் பிணத்தை கொளுத்தும் போதும் சில செயல்கள் நிலகின்றன. கை கால்கள் விரைக்கும், தலை வெடிக்கும். கடைசியாக தலைவெடித்து வெளியேறும் வாயுவுக்கு தனஞ்சயன் என்று பெயர். இப்படி இந்த உடம்பிலே பல செயல்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருப்பவை இந்த 10 வாயுக்கள் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன. உடம்பாகிய இந்த வீடு 10 கால்கள் சுமத்தி
வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கால்கள் உடம்புக்கு ஆதாரமாக இருக்கின்றன. ஆகவே 4 காலில் சுமத்தி என்கிறார் அருணகிரியார். 4 கால்களில் நிற்கிற குடிசைகள், மாடுகள் போன்ற விலங்குகள். மனிதருக்கு 2 கால் உள்ளன. ஆகவே இந்த குடிசை 2 கால்களால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால 2 காலால் எழுப்பி என்பார். 2 கால் குரம்பை இது என்று அப்பரும் சொல்லுவார். நீங்க கால் என்பதற்கு காற்று என்று பொருள் இல்லை. அங்க 4 அப்படி சொல்லலாம். இங்க காலுங்கிறது 2 காலு, பாதம். உடம்பாகி குடிசை, இந்த 4 காலில் இருக்க குடிசையே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. இது 2 காலில் நிற்கிறதுனா எப்ப வேணாலும் விழும் என்பது. தோலால் சுவர் எழுப்பி 4 காலில் சுமத்தி 2 காலால் எழுப்பி 2 பக்கமும் சார்பு இறங்குவதற்கு நடுவிலே ஒரு விட்டம் வேண்டும். அந்த விட்டம் போல இருப்பது முதுகு. அது வளையக்கூடிய சக்தி உடையது. வளை முதுகை விட்டமாக வைத்து 2 பக்கமும் கையாகிய சட்டத்தை அமைத்திருக்கிறான் இறைவன். வளை முதுகு ஒட்டி கை நாற்றி, அந்த கைகள் தொங்க விடுறது, அதனால நாற்றினார். அப்படி வளை முதுகு ஒட்டி அது வளைகின்ற முதுகை மையமாக வைத்து 2 பக்கமும் கையாகிய சட்டத்தை தொங்கவிட்ட குடிசை இது. இந்த குடிசைக்கு மேற்கூரை வேய வேண்டும். கீற்றினாலும் வைக்கோலினாலும் கூரை மேய்வார்கள். அப்போது பனை நாரையோ கயிற்றையோ ஆக்கையாக கொண்டு கட்டுவார்கள். இந்த உடம்பாகிய வீட்டுக்கு கூரை தசையினால் வேய்ந்திருக்கிறது. இத அப்பர் சுவாமிகள் பிணிபேய்ந்திருந்த 2 கால் குரம்பை இருப்பார். பிணியினால வைக்கப்பட்ட கூரையா வைக்கப்பட்டது. நரம்பாகிய ஆக்கையினால் கட்டப்பட்டிருக்கிறது. நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு வேய்ந்த அகம். ஆர்க்கை என்பது கட்டுகின்ற கருவி. இந்த குடிசையாக உடம்போ, இப்படி கட்டப்பட்ட உடம்பு நிலையானது அன்று. எத்தனை காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில குடிசைகள் 6 வருஷம் நிற்கும், சில 6 மாசம் நிற்கும், 60 வருஷம் நிற்கிற வீடுகளும் உண்டு. 6 நிமிடமே இருக்கிற குடிசையும் அப்படி இருக்கதும் உண்டு. எதனால இத ஆண்டவன் அலட்சியமாக அதை அமைக்கிறானோ, 100 ஆண்டு வசிக்கப் போகிற உடம்பு என்பதற்காக நல்ல முறையில் அதை படைப்பதும், 100 நாள் மேலே உலகில் வாழப்போகிறது என்பதற்காக மற்றொரு உடம்பை, அப்போ வெறும் 100 நாள் தான் இருக்குதுன்னா அதை மட்டமாக படைப்பதும் இல்லை. எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக தோலால் சுவர் வைத்து 4 காலில் சுமத்தி 2 காலால் எழுப்பி வளைமுதுகு ஒட்டி கை நாற்றி நரம்பால் ஆக்கையிட்டு தசைவேந்த அவன் படைக்கிறான். நீலகால உயிர் இதில் இருக்க வேண்டும் என்பது அவன் நோக்கம் அன்று. தன்னுடைய திருப்படி நிழலை இருப்பதற்கு தகுதியில்லாத வண்ணம் வினைகளாகிய மாசுகளை பூசிக்கொண்டிருக்கிறார்களே, உலகமாகிய ஆற்றிலே போய் வினைகளை கழுவிக்கொண்டு வரட்டும் என்று உடம்பாகி இந்த வீட்டை கட்டுக் கொடுத்து அனுப்புகிறான். இது எவ்வளவுதான் அற்புதமாக வீடாக இருந்தாலும் சரி, இதிலேயே இருந்து விட முடியுமா? சென்று சேருகின்ற இடம் ஒன்று உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் அப்படி இருக்கலாமா?
பல இடங்களில் குடியிருக்கிறவன் சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் சமயம் ஒன்று வரும். வீட்டுக்காரன் வீட்டை செப்பம் செய்வதில்லை, சுண்ணாம்பு அடிப்பதில்லை. வீட்டிலே எங்கே பார்த்தாலும் ஒழுகுகிறது, பூச்சி பொட்டைகள் எழுகின்றன. ஒண்டி குடித்தனக்காரர்களின் சண்டையும் அதிகமாகிவிட்டது என்ற நிலை வந்தால் அந்த வீட்டிலே குடியிருக்க முடியாது. குடியிருந்து துன்பப்படும் நிலை நமக்கு வேண்டாம். சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொண்டு அதற்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்பு தோன்றுகிறது. அப்படி இந்த உடம்பு நிலையானது, இந்திரிய சுகங்களே முக்கியமானவை என்று எண்ணி வாழ்கின்ற மக்கள் இந்த உடம்பாகிய அகத்தை விரும்பாமல் நிலைத்த இன்ப வீட்டை, முத்தி வீட்டை பெறலாம் என்று நினைக்கும் பக்குவம் ஒன்று உண்டு. அது முன்னால பின்னால வரும். உடம்பில் உள்ள ஒவ்வொரு இந்திரியத்தையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று எண்ணி நாம் செய்த அத்தனை செய்கைகளும் தோற்று போய் ஒவ்வொன்றின் ஆசைகளும் பன்மடங்காக பெருகி நிற்க இந்த உடம்பு நலிந்து பல வகையாலும் துன்புறுகின்ற போது உடம்பு பெற்றதே துன்பம் என்கிற உணர்வு வருகிறது. இந்த உடம்பு எங்கே போனாலும் துக்கம்தான். எதிலும் எந்த உறுப்பு கெட்டு போனாலும் போனது போனதுதான். விடுதி சாமான் வாங்கி போட்டு இளமை உடையதாக நாம இதை மாற்ற முடியாது. இந்த வீட்டில் இருக்கிற போதே சொந்தமான வேறு ஒரு பாதுகாப்பு உள்ள வீட்டை கட்டி கொண்டால்தான் இந்த வீடு அழியும் போது துன்பமில்லாத நிலையான ஆனந்தத்தை அளிக்கின்ற இடத்துக்கு போக முடியும் என்று இதை உணர்ந்தவர்கள் ஞானிகள். விரைவிலே அழிகின்ற பொருளை வாங்கக்கூடாது. நன்றாக உழைக்கும் பொருளை, அழிவில்லாத பொருளை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கண்ணாடி டம்ளர்களை வாங்குவதற்கு பதிலாக உலோகத்தாலான பாத்திரங்களை நலம் என்று நினைக்கிறோம். இன்பத்தை பலகாலம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற மனிதன் அந்த இன்ப நிகழ்ச்சிக்கு கருவியாகிய உடம்பும் பலகாலம் வாழ வேண்டும் என்று ஆசையை கொள்கிறான். உடம்பு நெடுங்காலம் இராது என்பது அவனுக்கு தெரியும். இருந்தாலும் மயங்கி நிலையில்லாத உடம்பை நினைக்க அதை ரொம்ப காலம் வைக்கணுங்கிறதுக்காக காயகல்பம் மருந்தை உண்ணுகிறார். சித்தி படைத்த சாமியார் என்று யார் யாரையோ தேடிச் சென்று காலில் விழுகிறார். ஆசைக்கோர் அளவில்லை. நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே எனும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் என்று இதை தாயுமானவர் சொல்கிறார். ஆகவே உண்மை தெரிந்தவர்கள் உடம்பு இருக்கும் பொழுதே உயிர் உடம்பை விடும்போது சென்று சேர வேண்டிய அந்த லட்சியத்திலே, இலக்கிலே குறியாக இருப்பார்கள். அந்த லட்சியத்துக்கு தடையாக இருக்கிற உலக மாயையிலே சிக்க மாட்டார்கள். இந்த உடம்பில் உள்ள பற்றை மாற்றி நாம் அடைய வேண்டிய இடத்திலே பற்று கொண்டு இறைவன் தாளிலே பற்று வைத்திருப்பார்கள். அவர்கள் உடம்பினால் வரும் இன்பத்தை எண்ணாவிட்டாலும் நாம் பற்றுகிற பொருளை அடைவதற்கு இதனை ஒரு கருவியாக வைத்திருப்பார்கள். தாமரை வளர வேண்டுமானால்
சேருள்ள குளம் வேண்டும். சேற்றிலே முளைக்கின்ற தாமரை வேண்டும் என்பவன். குளத்திலே சேரு இழைந்த பொருளாக இருந்தாலும் அதை காப்பாற்றுவான். உடம்பு சேறு நிறைந்த இடமாக இருந்தாலும் அதிலே முளைக்கின்ற தாமரையாகிய ஞானத்திற்காக ஞானிகள் அதை காப்பாற்றினார்கள். எந்த உடம்பு நிலையற்றது என்பது தெரிந்தமையால் அது செத்து போவதற்கு, முக்தி இன்பத்தை பெறுவதற்கு முயன்றார்கள். ஏன்னா அவர்களுக்கு இனியான் பிறக்கலாற்று, இந்த பிறவி துன்பத்தை நன்றாக உணர்ந்து இனி பிறக்கக்கூடாது என்ற வைராக்கியம் கொண்டிருக்கிறார்கள். இந்திரிய சுகத்தை எண்ணிய நாம் உடம்பிடத்திலே அபிமானம் கொள்கிறோம். ஞானிகளோ அவர்கள் அந்த இலக்கு, ஞானமாகிய இலக்கை பெறுவதற்கு இது ஒரு கருவி. அவங்க கருத்தெல்லாம் அந்த ஞானத்தில் இருக்குது. இறைவன் தாளாகிய முக்தி வீட்டை பெறுவதற்கு உடம்பினிடத்திலே அபிமானம் இருந்தது. அற்புதமான ஒரு மாணிக்கத்தை பெற்றவன் அழுக்கான கிழிசல் துணியில் கிடைத்ததானால் அதில் முடித்துக் கொண்டு போகிறான். அந்த கிழிசல் துணியில் அவன் இருக்கும் அபிமானம், அதனுள் இருக்கும் ஆணத்தை, அந்த மாணிக்கத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்பதால் உண்டாவது. வீட்டுக்கு சென்ற பிறகு மாணிக்கத்தை பெட்டியிலே வைக்கிறான். பிறகு கிழிசல் துணியை எழுந்து விடுகிறான். அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அதுபோலத்தான். ஆமா, அது அந்த உமாபதி சொன்னது போல அவரு அந்த சிவப்பிரகாசத்துல சொல்லுவார், அவையடக்கத்தில் நலங்கொள் மணிபொதியும் அதன் கலங்கம் நவையாகாது என உண்மை நைந்திடுவார் என்று சொல்லுவார். அதுதான் இந்த கருத்து. இந்த உயிராகிய மாணிக்கம் இறைவனது தாளாகிய பெட்டியை அடையும் வரைக்கும் அது பத்திரமாக இருக்க வேண்டும் என்று அது முடியப்பட்டிருக்கின்ற இந்த உடம்பாகிய இது இந்த அழுக்கு துணி போல இருந்தாலும் இதுல அந்த துணியோடு போற்றுகிறார்கள். எதுக்காக? அந்த மாணிக்க வச்சிருக்கிறது ஒரு கிழிஞ்ச துணியோ அல்லது ஒரு ஓலைப்பெட்டியோ இருந்தாலும் அந்த உயர்ந்த பொருளை வைத்து காப்பாற்றுவதற்கு இடமாக இருக்கிறது. அந்த அளவுல தான் இந்த உடம்புல நாம பற்று வைக்கணும். நம்மை போல அந்த கண்டத்தை தின்னும் அபிமானம் அன்று ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நின்று உடம்பை காப்பாற்றுவார்கள். குளிர் காய வேண்டுமென்றால் நெருப்பு வேண்டும். நெருப்பிடம் நெருங்கினால் சுற்றிவிடும். அப்பால் அகன்றால் குளிர் காய முடியாது. அப்போ அதை விட்டு அகலாமலும் அதனிடத்திலே மிகவும் நெருங்காமலும் நின்று குளிர் காய்வதை ஒப்ப இந்த உடம்பை விடாமலும் இந்த உடம்பினால் வருகின்ற சுகத்தை கருதி அதனிடத்திலே நெருங்காலும் இருப்பார்கள் ஞானிகள். உடம்பினிலே இந்த உயிர் வாழ்கின்ற காலம் வரையிலே இறைவனுடைய திருத்தாளை சேருவதற்கு உள்ள அந்த முயற்சியில இதை பயன்படுத்துவார்கள். அதுலதான் ஈடுபட்டிருப்பார்கள். இதனுடைய சுகத்தை காணாது
இதனால நாம் அடைகின்ற முடிந்த பயனிலே கருத்தை செலுத்துவார். அவர்கள் உள்ளத்தில் லட்சியமாக இருப்பது இந்த உடல் சுகம் அல்ல, இந்த உயிராகிய மானயத்தை கொண்டு போய் அந்த இறைவனுடைய திருவடி என்ற அற்புத பெட்டகத்திலே சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது. அந்த பெட்டிதான் இறைவனுடைய திருத்தாள் என்று சொல்லக்கூடிய அந்த முடிந்த பயனாகிய முக்தி வீடு. இந்த வீட்டுக்கு பலர் பலவிதமான அடையாளம் சொல்வது உண்டு. வெவ்வேறு திசையிலிருந்து பார்ப்பதனால் அப்படி சொல்கிறார்கள். என்னார் இங்கே இருக்கிறார், இவர் எங்க இருக்கிறார் என்று கேட்டால், ஒருவர் மயிலாப்பூரில் இருக்கிறார் என்று சொல்கிறார், ஒருவர் மயிலாப்பூரில் மந்தைவெளியில் இருக்கிறார் என்று இன்னொருவர் சொல்கிறார். குறிப்பாக வீடு இருக்கும் தெரு அவருக்கு தெரியவில்லை. அவர் இருக்கும் தெருப்பக்கமாக சென்றவர் மந்தவெளியில் முதல் தெருவில் இருக்கிறார் என்கிறார். அவர் அந்த தெருவுக்குள் போனதில்லை, அதனால் அவருக்கு வீட்டு எண் தெரியவில்லை. தெருவழியாக போனவர் சொல்கிறார், 3ஆம் என்னுடைய வீட்டில் இருக்கிறார். வீட்டு வாசலிலே அவர் பெயர் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு பெயர் சக்தி நிலையம், அருள் நிலையம் என்பது. வீட்டுக்குள் அவர் போனது இல்லை, ஆதலால் வீட்டுக்குள்ளே இருக்கும் அடையாளம் சொல்ல முடியவில்லை. வீட்டுக்குள்ளே போனவரோ வீட்டின் எண், அவர் இருக்கும் தெரு எல்லாம் சொல்வதோடு வீட்டுக்குள் நுழைந்தவுடன் முன்கோடத்தில் தந்தத்தாலான 2 யானைகள் இருக்கும், பெரிய வள்ளுவரின் படம் இருக்கும் என்று அடையாளம் சொல்கிறார். இவர்கள் வெவ்வேறு அடையாளம் சொன்னாலும் எல்லோரும் சொன்னது பொதுவான அடையாளம் அந்த மயிலாப்பூர். அப்படி முக்தி வீடு என்பதற்கு பலர் பலவிதமான அடையாளங்களை அவரவருடைய தகுதி தன்மை நிலைக்கு ஏற்ப சொன்னாலும், பொதுவாக சொல்ல போனால் முக்தி வீடு என்பது இறைவனுடைய திருத்தாள் தான். இறைவனுடைய திருவடி அடைந்தார் என்று முக்தி பெற்றுவிடை சொல்வது எல்லாருக்கும் வழக்கம். புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கடல் வீடு என்று அருணகிரியார் சொல்கிறார். சர்க்கரை வேறு இனிப்பு வேறு என்று வேறு பிரித்து காட்ட முடியாததை போல் ஆண்டவனுடைய தாழ் வேறு, அதை அடைந்தவுடன் கிடைக்கின்ற இன்பம் வேறு என்று அதை வேறுபடுத்தி சொல்ல முடியாது. உலகத்தார் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் வேண்டுகோள் பல வகை. ஆண்டவனே, இந்த பிறவியில் என்னை ஊனமாக படைத்தாய், அடுத்த பிறவியிலாது நல்ல உடம்பாக கொடுக்க வேண்டும் என்று வேண்டுபவர் சிலர். அடுத்த பிறவியில் பணக்காரன் மாளிகையில் பிறக்கும்படி செய்ய வேண்டும் என்பவர் சிலர். தேவலோகத்தில சொர்க்க இன்பத்தை பெற வேண்டும் என்று விரும்புபவர் சிலர். இந்திர பதவி வேண்டும் என்று வேண்டினவர்களும் உண்டு. ஆனால் அருணகிரியார் சொல்வதை பார்த்தா, தோலினால் சுவர் வைத்து தசவாயுக்களை ஆதாரமாக வைத்து 2 கால் வைத்து வளைகின்ற முதுகாகிய விட்டத்தை அமைத்து
கைகளாகிய சட்டத்தை தொங்கவிட்டு நரம்பாகிய ஆர்க்கை அதனால தசை கொண்டு பெய்திருக்கின்ற இந்த அகம் பிரிந்தால் உயிர் சென்று சேர வேண்டிய இடம் ஒன்றுதான். அதுவே இறைவன் திருத்தாள் என்கிறார். ஆமா, இதன் தொடர்ச்சிகளை எல்லாம் நாம இந்த 9ஆம் நூற்பாவுல இதை பற்றி நமக்கு அந்த இதுக்குள்ள அவ்வளவு அடங்கியிருக்கு. அந்த பாட்டு அந்த 2ஆம் அதிகரணத்துல இந்த பாசஞானத்தை விட்டு அதை பெறணும்னு சொல்றாரு. அதுக்கு நிர்குணனாய் நிர்மலனாய் நித்தியானந்தனாய் தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல ஆனா அருவாய் இளபிறந்து தோன்றானோ வானை முதல் கலையில் வந்து இதெல்லாம் களைஞ்சிட்டா. களையிறதுன்னா என்ன? இதை வேறாக உணர்வதுதான். அப்படி உணர்ந்தால் அத நமக்கு எத்தனை இடத்துல சொல்றாரு. அதை 8ஆம் நூற்பாவிலேயே சொன்னார் 3ஆவது அதிகரணத்துல. அப்புறம் 9 இதையும் சொல்றாரு. இத மற்ற சிவப்பிரகாசம் போன்ற நூல்கள்லையும் சொல்றாரு. அப்போ இந்த உடம்பு இந்த பாசத்தால் ஆனதை நாம எப்ப விட்டமோ அப்பதான் விடுறதுங்கிறது வேறாக உணர்ந்து பற்றி விட்டால் அது வெளிப்படும். அது எப்படி வெளிப்படுங்கிறத தான் இங்க அதை சொல்கிறான். அப்போ அதுக்குள்ள இத்தனை சரக்குகள் நிர்குணா இன்னும் இது எவ்வளவுதான் விரியும்னு தெரியல. இங்க சொல்றது இந்த நிர்குணனாய்ங்கிறது இது அந்த குணம், அந்த குணத்தை பற்றி எண்ணில்லாத அளவுல விரித்து சொல்லப்படுகிறது. இந்த கிரை துளைக்கும் தசை கொண்டு பெய்ந்த இந்த வீடு இதுல பட்டு அததான் நமக்கு அந்த சிறப்பு பாயிரத்தில் அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடு. இந்த உடல் பற்று போகணும். அதுதான் அப்பதான் அதான் ஞானத்துக்கு ஆரம்பம். இது இன்பமாக வாழுகின்ற இடம் அல்ல. தசை கொண்டு பெய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரை துரைத்தோன். அந்த வேளால கெறி துளைத்தோன். அந்த மாயையில பற்று துளைக்கப்பட வேண்டும். இருதாள் என்று வேறில்லையே. ஆமா, அதை துளைப்பதும் அந்த இருதாள் தான். அதை பற்றி கொண்டுதான் இதை பற்ற விடணும். அதுதான் நமக்கு அந்த உமாபதி அந்த சிவப்பிரகாசம் சொல்லுவார். அந்த 57வது பாட்டு சத்து இது என்று அசத்து தான் அறியாத அத்தைத்தை தத்தெறிந்து அகல வேண்டாம். அசத்து இது சத்து இது என்று ஓர் சத்து. அது எப்படிப்பட்டது? இருள் வெளியலா கண் தன்மையதாம். ஆனாலும் அதுக்கு இயல்பு எது? கண்ணுக்கு ஒளியை சார்ந்திருப்பதுதான் இயல்பு. அது ஒளியையும் இருளையும் ரெண்டையும் பார்க்கலாம், அதுவாக நிற்கலாம். ஆனால் இயல்பு அது. அதுபோல இந்த ஆன்மாவுக்கு சத்துடன் நின்று அசத்தை நீங்கும் தன்மையால் சதசத்தானி என்று ரொம்ப அருமையா சொல்லு. அப்போ அந்த அசத்தான் தன்மை இந்த நிலையில்லாத பாசை சார்பு அது ஒரு காலம் நீங்குவதுதான்.
அந்த சத்தாம் திருவடிதான், அந்த வீடுதான் நமக்கு சொந்த வீடு. அதை பெறுவதற்குத்தான் இந்த வீட்டுக்கே போகிறோம். இந்த வீட்டுல பற்றை விட்டுத்தான் அவனை பெறணும். அந்த பற்றை விடுவதற்கும் அவனை பற்றி கொண்டுதான் இதை விடணுங்கிறார். அதனால அந்த கிரிதுளைத்தோன் எருதாளன்றி வேறில்லை என்கிறார். அதுதான் பற்றுக்கோடு. முருகனாகிய அந்த முருகனுடைய தந்தையாகிய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கின்ற இடம் கைலாசம். அத வெள்ளி மலைங்கிறோம். வெள்ளிங்கிறது ஞானம், மலைங்கிறது அதனுடைய உச்சி, ஞானத்தின் உச்சி. அது மோனம். மோன நிலைக்கு சென்றாதான் அதை உணர முடியும். தெளிதல், சிந்தித்தல், நெட்டை கூடுதல். அப்போ அந்த மலை 4 படியாக இருக்கிறது. ஆமா, இந்த கையிலேயே அதனால நாம அந்த கையிலேயே நாம 3 கேட்டு சிந்தித்தல் தெளிதல் அப்படின்னு, தெளிந்த பின் நெட்டை கூடுவதற்கு இடையில்லை, இடையீடு இல்லைன்னு அப்படி சொல்றோம். இந்த கைலாயம் 3ஆ இருக்குது. அதுபோலதான் சிராப்பள்ளி அது 3ஆ இருக்குது. இப்படி 3 சொல்றது. அதனால அந்த வெள்ளிங்கிறது அந்த தூய்மையான அறிவு, ஞானம், அதனுடைய மலை உச்சி. பரமேஸ்வரன் இருக்கும் அந்த வெள்ளிமலையைப் போல நாம் இருந்தால் தன் அப்பா வாசம் செய்கிற இடம் என்று நம்மை கண்டு முருகன் ஏமாந்து போவான் என்று எண்ணியவை போல அந்த கிரௌஞ்சாசுரன், தாரகாசுரன் வெள்ளிமலை உருவத்திலே இருந்தான். அந்த மலைக்குள் சூரன் ஒளித்திருந்தான். தோற்றத்தினால் வெள்ளியாக இருந்தாலும் அந்த மலை அசுர உருவம் என்னும் அதனுடைய அசுரர் தலைவன் இருக்கிறான் என்றும் அந்த தெளிந்த அறிவு பொருளாகிய முருகன் அறிய மாட்டானா? அதனால எது உண்மை எது போலின்னு அவனுக்கு தெரியாதான். அவன் தன் வேலை உருவி அதை துளைத்தான். ஞானம் என்ற வேளால் துளைத்தான். இதுதான் தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி. இதுதான் பாச நீக்கம். அதுதான் அந்த ஊன நடனம். அது தொலைப்பதுதான் ஞானம். அது தொலைத்து சென்று அடைப்பதுதான் மோனம். உடம்பை விட்டு நீங்குகின்ற உயிருக்கு மீண்டும் உடம்பு வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவனுடைய திருத்தாள் என்று வேறு பாதுகாப்பான இடம் உலகத்துல இல்லை. ஆனா இந்த தாளை இதெல்லாம் கழிச்சுதான் அங்க போறாம்னு இல்லை, அப்படி நாம எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆனா அப்படித்தான் சொல்லுவாங்க. இங்க நாம எப்பொழுதும் அவன் திருத்தாளிலே தான் இருக்கிறோம். ஆனால் நாம் அதை உணராமல் இருக்கிறோம். அதுக்கு தடைகளை நீக்குவதுதான் அதை உணர்தல். அப்போ இந்த உடம்பு தான் தாரகமாக இருக்கிறது. அதைத்தான் ஊஞ்சல் கயிறு அற்றதாய் தாய் தரையாம் துணையால் என்றான். அப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கோம். எப்போது இருக்கிறது அதுதான், அங்கதான் இருக்கும். அதனால இங்க நாம பாதுகாப்பா இருக்கிற இடம் அந்த திருப்படி தான். அதனால காரைக்கால் அம்மையார் சொன்னது போல அவருடைய நெஞ்ச பெட்டகத்தை அந்த திருவடியில வச்சார். அதுபோல என் நெஞ்சு அவருக்கு, நெஞ்சுக்குள்ள அவன், இந்த நெஞ்சு அவன் திருவடியில. எனவே நமக்கு உள்ளும் புறமும் சிவம் நிறைந்திருக்கிறது. அதுதான் பாதுகாப்பான இடம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க.
என்னை பின்னே தன்னுடைய கறக்கும் என்றால் எம்பிரான் என்றினல்லால் என் செய்வேன் ஏழையேனி என்பார் அப்பர் சுவாமிகள். அந்த தாளை பெறுவதற்கு முயற்சி செய்யாமல் இந்த உயிராகிய மாணிக்கத்தை இறைவனுடைய தாளிலே சேர்க்கும் வரையில் பாதுகாக்கும் கருவியாக உடம்பை நினைக்காமல் இந்திரிய சுகமே பெரிது என்று வாழ்கிறேன். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆள்கின்றாய், அதனால் சூழ்கின்றாய் கேடு என்றார். இதனால் மீண்டும் பிறந்து இன்ப துன்பங்களுக்கு ஆளாகி இப்போது போலவே எப்போதும் அல்லலுற வேண்டுமே. பாசத்துக்கு கட்டுப்பட்டு உடம்பெடுத்து பத்தனாக இருக்கின்ற உயிர் ஆண்டவனுடைய இருதாளாகிய முக்தி வீட்டை பெற்று முத்தனாக வேண்டும். அந்த பெத்தன் முத்தனாக வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வின் குறிக்கோள். அதைத்தான் நமக்கு அருணகிரியார் நமக்கு உபதேசிக்கிறார். தோளால் சுவர் வைத்து நாறாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளைமுதுகு ஒட்டி கைநாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு வேய்ந்த அகம் பிரிந்தால் வேளார் துளை துளைத்தோன் இருதாளென்று வேறில்லை. எனவே தோலை கொண்டு சுவர் வைத்து 10 வாயுக்கள் மேல் அமரச் செய்து 2 கால்களால் உயர்த்தி வைத்து வளைந்த முதுகை நடுவே நீட்டி கைகளை தொங்கவிட்டு நரம்பால் கட்டி தசையை கொண்டு மூடிய இந்த உடம்பாகிய வீட்டை நாம் பிரிந்தால் வேலாயுதத்தால் கிரௌஞ்ச மலையை துளைத்த இது பிரிகிறதான் துளைக்கிறதுங்க. அப்போ அதை பற்றி கொண்டு துளைக்க வேண்டும். எதை? அந்த வேலை பற்றி கொண்டு இந்த மாலை துளைக்க வேண்டும். இந்த மால் தான் மாயை. வேலை பற்றி கொண்டு மாலை துளைத்தால் தாளை பெறலாம் என்பது என்ன அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால அந்த தாள் 2 அறிவானந்தமாக இருக்கிறது. அப்படி துளைத்த முருகனுடைய 2 தாள்களாகிய முக்தியை அன்று வேறு இன்பம் தரும் இடமில்லை என்பது. இந்த 4 4ம் 6 என்று உண்மை தொகை. காலில் என்பது காற்றின் மேல், அப்புறம் வரக்கூடிய கால் இருகால், 2 கால்கள் ஒட்டி நீட்டி விட்டு நாட்டினா தொங்க விட்டு ஆர்த்தல் என்பது கட்டுதல், கயிறு கட்டுதல் எனலாம். அகம் என்பது இங்க வீடு, வேரகம், அது திருவேரகம் என்பார், வேறு அகம். அதனால ஐவருக்கு இடம்பெற்ற கால் 2 ஒட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன் அந்த குலையும் முன்னே வந்து காத்து அருளே என்கிறார். கால் கொடுத்து இருகை நாற்றி கை ஏற்றி கழி நிறைத்து இறைச்சி மைந்து தோல் படுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து 2 வாசல் ஏழ்புடைத்தாக அமைத்து அங்கு 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரைக்காடனாரே என்று இதை அப்பர் சுவாமிகளும் இதை சொல்கிறார். எனவே இந்த வீடு அப்போ அந்த திருவடிங்கிற வீடு எப்படிப்பட்டது அப்படின்னா
ஒரு பூதரும் அறியாத தனி வீடு. ஆமா. எந்த வீடு அந்த திருவடிங்கிற வீடு இருக்குது, அது இந்த தத்துவங்கள் 36க்கும் எட்டாத ஒரு வீடு. அதனால ஒரு பூதரும் அறியாத தனி வீடு, அதை ஞான வீடு என்று அதை சொல்லுவார். அந்த வீடு இறைவன் நமக்காக மட்டுமே படைத்திருக்கிறான். அது தனி வீடு. அந்த வீடு அதுல வேற யாருக்கும் அங்க இடம் இல்லை. அந்த வீட்டில இடம் யாருக்குன்னா நமக்கு மட்டும்தான். அதுல வேற யாருக்குமே இடம் இல்லைங்கிறார். அதனால அந்த வீடு ஒரு பூதரும் அறியாத வீடு, அது தனி வீடு. அந்த வீட்டில நாம போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு இடமாக இருப்பதுதான் இந்த உடம்பு. அதனால இந்த உடம்ப உயிர்நிலை உடம்பே காலா உள்ளமே தாழியாக என்று இத அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். அதனால இந்த ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இந்த பேச்சு ஒரு செயல் இல்லாம இரட்டை கூடி அந்த உணர்வு உரை உணர்வெல்லாம் கடந்தது. அது பாசஞான பசிஞானங்கள் எல்லாம் தாண்டி அந்த ஞானத்தில உயர்ந்ததாகிய ஞானத்தில் ஞானமாகிய உரையிறந்த பரம சுகம்னு சொல்லக்கூடிய அந்த உரை உணர்வு அற்று இந்த இருபூத வீட்டில் இராது என்றான். இருகோட்டு ஒருகை ஒரு பூதம் பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தருக்கு குரு புது வேதபல் நிற்றூர சூரகுல அந்தகனே என்பான். பஞ்சபூதங்களாகிய உடல் என்ற இந்த வீட்டிலே வசிக்காமல் பூத உடலிடு வேறு ஒருவரும் அறியாத ஒப்பற்ற மௌன வளாகமாகிய வீட்டிலே சொல்லும் நினைவும் அற்று இருப்பாயாக என்று உபதேசித்து அருளிய அந்த திருமுருகப்பெருமான் இரண்டு கொம்புகளையும் ஒரு துதிக்கையையும் உடைய போர் செய்யும் மலையை ஒத்த யானையின் தோலை உரித்து உத்தரியமாக அணிந்து கொண்டவரும் திரிபுரத்தை எரித்தவருமான அந்த சிவபெருமானுக்கு உருவானவரும் வேலை உடையவரும் அநியாயம் செய்த சூரபதுமனின் குலத்தை அந்த பாசத்தை குலத்தோடு அழித்தவருமாக விளங்குபவர். ஆமா, இந்த வீடு பஞ்சபூதங்களால் ஆன வீடு. ஆனால் அது ஒரு பூதரும் அறியாத தனி வீடு. ஆமா, ஒரு பூதம் இருக்கிற வீட்டில நாம இருக்கிறதுக்கே அஞ்சுவோம். ஆனால் நாம இருக்கிற வீடு 5 பூதங்கள், ஒரு பூதம் இல்லை 5 பூதங்கள் இருக்கிற வீடு, பூத வீடு. இந்த உடம்புகள் மக்கள் ஆவதில்லை.
அவை உயிர்கள் குடியிருக்கும் வீடுகள். இது பஞ்சபூதத்தினால் ஆனதுதான் இந்த தூல சரீரம். அதனால இத பௌதீக சரீரம் என்று சொல்வார்கள். பூத வீடு. இந்த பூத வீட்டில் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் அந்த பூதங்களை சார்ந்து விடுகின்றன. ஆன்மாவுக்கு இன்பத்தை தரும் செயலாக இராமல் இந்திரியங்களுக்கு இன்பத்தை தருகின்ற செயல்கள் யாவுமே இந்த பூதங்களை திருப்திப்படுத்துபவை என்று சொல்லலாம். பேய் பிடித்தவன் உண்கின்ற உணவை பேய் உண்டு விடுகிறது என்று சொல்வது உண்டு. அதுபோலவே இந்த உடம்பை வளர்ப்பதற்கு இந்த உடம்பாக நிற்கின்ற 5 பூதங்கள் வளம் பெறுவதற்கு நாம் அநேகமாக எல்லா செயல்களையும் செய்கிறோம். அந்த காரணத்தினால் நாம் உண்கின்ற உணவு, பேசுகின்ற பேச்சு எல்லாவற்றையுமே பூதங்கள் தம்முடையன ஆக்கிக் கொள்கின்றன என்று அப்படி சொன்னால் அதுல என்ன தவறு இருக்குது? இந்த பூத வீட்டுக்குள்ளே புகுந்து கொண்டு இந்த பூதங்களின் செயலுக்கு அகப்படாமல் நின்று போரிட்டு இந்த வீட்டை விட்டு நல்ல இடம் போக வேண்டும் என்ற அந்த உறுதியோடு அதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்கின்ற மக்கள் அந்த சுதந்திரமான வீட்டை பெறுவார்கள். பெரும்பாலோர் இந்த வீட்டில் பூதங்கள் இருக்கின்றன என்பதே தெரியாது. இயல்பாகவே நமக்கு அமைந்த வீடு இது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்தாலும் ஏதேனும் ஒரு சமயத்தில் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். இந்த வீடு நமக்கு சொந்தம் என்ற நினைப்பு மக்களுக்கு இருந்தாலும் இது நமக்கு சொந்தமாகிவிடாது என்பது தெரியும். தினந்தோறும் மனிதர்கள் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இறந்து போனவர்களை பார்க்கும் போதும் நமக்கு தெரிந்தவர் ஒருவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்கும் பொழுதும் நிலைத்தீராது என்ற நினைவு தோன்றுகிறது. ஆனால் இந்த நினைவு உடனே மறைந்து விடுகிறது. ஆமா, அது அந்தந்த நேரத்துல வந்து வருது. அத மயான வைராக்கியம்ங்கிறது அதுதான். இந்த பூத வீட்டில் இருப்பதால் துன்பமே அன்றி இன்பம் இல்லை. அன்றளவே அளவொன்றில்லா இடராட்டும் உயிர் அந்தோ என்பான். துன்பம் தருகிற வீட்டில் இருக்க வேண்டாம் என்று சொல்வது எளிது. ஆனால் குடியிருக்க வேறு வீடு வேண்டுமே. எப்பொழுதும் வாடகை கொடுத்து கொண்டு ஒரு வீட்டில் ஒருவன் இருக்கிறான். அது அவனுக்கு பிடிக்கவில்லை என்றோ, வீட்டுக்காரனுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றோ வேறு வீடு மாற்றுகிறான். இப்படி வீடுகளை மாற்றிக்கொண்டிருப்பதனால் அவனுக்கு நிலையான வாழ்க்கை இருப்பதில்லை. ஒரு வீட்டில் சற்று விரிந்த கொல்லைப்புறம் இருக்கும். அதன் அருகே சிடுகொடிகளை போடலாம் என்று சிறு தோட்டத்தை அமைப்பான். ஓராண்டு ஆன பிறகு அந்த செடி கொடிகள் நல்ல பலனை தரும் பொழுது வீட்டுக்காரன் நோட்டீஸ் கொடுத்து விடுவான். அந்த கொடிகளையும் செடிகளையும் அப்படியே பிடுங்கி கொண்டு போக முடியுமா? அது மாதிரியே எவ்வளவோ பேர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே பல பல கோட்டைகளை கட்டுகிறார்கள். அவர்களுடைய முயற்சிகள் பயன் தரும்போது இறந்து போகிறார்கள். நல்ல புதல்வனை பெற்று அவனுடைய கல்வி கற்பித்து அவன் நல்ல உத்தியோகம் பண்ணும்போது அவன் சுகமாக ஓய்வு பெற்று இருக்க வேண்டும் என்று கருதுகிறான். ஒருவன் குழந்தை பிறந்து தழுநடை இடும்போதே அவன் இறந்து விடுகிறான். ஒருவன் ஒரு பெரிய வியாபாரத்தை தொடங்கி அதற்கு முதல் போட்டு செலவு செய்ய வேண்டிய வகையெல்லாம் நன்றாக செய்து ஒழுங்கு பண்ணுகிறான். அந்த வியாபாரத்தில் லாபம் எடுக்கிற சமயத்துல அவன் திடீரென்று இறந்து போகிறான்.
இத்தகைய காட்சிகளை நாள்தோறும் உலகத்துல பார்க்கிறோம். இதற்கும் அந்த செடி கொடி போட்டவன் கதைக்கும் வேறுபாடு அதிகம் இல்லை. எனவே எப்போதுமே நிலையான ஒரு வீட்டில் இருக்கும் வாழ்வு வருமானால் அவன் சுதந்திரமாக எந்த காரியமும் செய்து கொள்ளலாம். ஆனால் அத்தகைய வாழ்வு வாழும் வீடு என்னது என்று மக்கள் தெரிந்து கொள்ளவில்லை. பெரியவர்கள் அப்படி ஒரு வீடு உண்டென்று சொல்கிறார்கள். அதற்குத்தான் வீடு என்றே பெயர் கொடுத்திருக்கிறார்கள். வீடுன்னா அது முற்றி நிலையில்லாத குடிசையாயிருக்கும் இந்த உடம்பை விட்டு உயிர் நீங்கினால் மறுபடியும் வேறு ஒரு குடிசைக்கு அது தாவுகிறது. பிறவிதோறும் உயிர் விலாசம் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் ஒரே விலாசம் போட்டுக்கொண்டு வாழ்வதற்காக வகையில்லாமல் திண்டாடுகிறது. ஒரே விலாசமாக இருக்க வேண்டுமானால் நிலையான வீட்டை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி தேடுகின்ற முயற்சியிலே ஈடுபடுகிறவர்கள் யாரோ அவர்களை யார் அப்படி முயல்கிறார்களோ அவர்களை பக்தர்கள் என்றும் ஞானிகள் என்றும் சொல்கிறார்கள். நாம் தேடிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அதை நமக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கிறான் ஒருவன், அவன்தான் ஆண்டவன். அந்த வீட்டைத்தான் இருந்து வாழ்வதற்காக, அந்த வீட்டை நாம இருந்து வாழ்வதற்காக அவன் வைத்திருக்கவில்லை. தன்னுடைய குழந்தைகள் துன்புறாமல் சுதந்திரமாக வாழ வேண்டும். அவன் எங்கும் இருப்பவன். அவனுக்குன்னு எதையுமே செய்து கொள்வதில்லை. எல்லாம் நமக்காகவே, இந்த பிள்ளைகளுக்காகவே செய்பவன். இருந்தாலும் நல்ல குணமில்லாத பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை கொஞ்சம் துன்பம் அனுபவிக்க செய்துவிட்டு வேற வீட்டுல போய் லோல் பட்ட பிறகுதான் அருமை தெரிந்து வந்த பின்னாலதான் அங்க சேர்த்துக் கொள்கிறான். அதனால அடிக்கடி கட்டடங்களை மாற்றி தந்து தண்டனை கொடுக்கிறான். இப்படி வாழ்கின்ற நிலை போதும், இனிமேல் இத்தகைய வீடுகளில் நான் இருக்க மாட்டேன், நல்ல வீடாகத்தா என்று சொல்கின்ற நிலையை பெற்றான். உனக்குத்தான் நல்ல வீடு கட்டி வைத்திருக்கிறேன், அதை பற்றி நீ சிந்திக்காமல் இந்த பூதமயமான வீட்டிலே மகிழ்ச்சி அடைந்து இருந்தாய் என்று நம்மை அழைத்து சுகமாக இருப்பா என்று அருள் புரிந்து வரவேற்கிறோம். நம்முடைய நாட்டு பாடல்ல சொல்லுவாங்க, எட்டடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், ஒரு மச்சி வீடு கட்டித்தாரும் திருத்தணி மனையில் வேலவனே என்று சொல்வார்கள். இது எவ்வளவு பொருளுள்ள பாட்டு. ஆமா, எந்த துச்ச வீட்டில் இருக்காம அந்த தனி மச்சி வீட்டில் நாம போவதற்கான வழியை பெற வேண்டும் என்று நாம் அறிந்து அதற்கு முயல வேண்டும். இதன் தொடர்ச்சிகளை நாம வருகிற வகுப்புல தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி, இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருப்படிகளையும் மீண்டும் ஒருமுறை வணங்கிக் கொண்டு வழக்கம் போல வாழ்த்தும்